வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் திரைப்பட உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமாங்க, ஏஐ எப்படி கதை சொல்ற விதத்தையே அடியோடு மாத்துதுன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆனா பாருங்க, இந்த டெக்னாலஜி எவ்வளவுதான் புதுசா பிரமிப்பா இருந்தாலும் ஃபிலிம் மேக்கர் டேவ் கிளார்க் சொல்ற மாதிரி கடைசியில இதுவும் ஒரு வகையில ஃபிலிம் மேக்கிங் தான். அதோட அடிநாதம் கதை சொல்றது தான். சரி, வாங்க இந்த புது உலகத்தை நாம கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். கூகுள்ல இருக்கிற மேத்யூ கேரி ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. ஒரு காலத்துல டிஜிட்டல் வீடியோ வந்ததும் யார் வேணாலும் படம் எடுக்கலான்னு ஒரு நிலைமை வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ ஏஐ கருவிகள் ஒரு பெரிய படைப்பு வெடிப்பையே உண்டாக்கியிருக்கு. எண்ணற்ற புது புது கதை சொல்லிகள் இப்போ தைரியமா உள்ள வராங்க. இந்த புது இயக்கத்தோட மைய புள்ளியா என்ன இருக்கு தெரியுமா? அதுதான் கூகுளோட ஃப்ளோ. இது ஒரு அட்டகாசமான பிளாட்ஃபார்ம். கூகுளோட எல்லா ஜெனரேட்டிவ் மாடல்களையும் ஒன்னா சேர்த்து கிரியேட்டர்ஸ்க்காக ஒரே இடத்துல கொடுக்குது. சரி, அப்போ இந்த ஃப்ளோக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். இது நிஜமா எப்படி வேலை செய்யுது, இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஃப்ளோவோட ரொம்ப அடிப்படையான ஒரு செயல்பாடு டெக்ஸ்ட் டு வீடியோ. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை டைப் பண்ணி கொடுத்தா போதும், அது ஒரு வீடியோ கிளிப்பா மாறிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க எவ்ளோ கிரியேட்டிவா, எவ்ளோ தெளிவா உங்க ஐடியாவை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் பிரமாதமா இருக்கும். அடுத்தது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், இன்கிரீடியன்ட்ஸ், அதாவது மூலப்பொருட்கள்னு சொல்லலாம். இதை வச்சு ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு தேவையான கேரக்டர்ஸ், பொருட்கள், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜெல்லி மீனையும் ஒரு டாக்ஸியையும் ஒன்னா சேர்த்து ஒரு வித்தியாசமான ஷாட் கிரியேட் பண்ண முடியும்னா பாத்துக்கோங்களேன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னிக், ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடியோவோட முதல் ஃப்ரேமை மட்டும் நாம கொடுத்துருவோம். அதை வச்சு மிச்ச அனிமேஷனை ஏஐ பார்த்துக்கும். இதனால என்ன நன்மைனா, ஒரு ஷாட்டோட ஆரம்பம் எப்படி இருக்கணுங்கிற கண்ட்ரோல் டைரக்டர் கையிலே இருக்கும். இப்போ தனி கிளிப்ஸை எல்லாம் சேர்த்து ஒரு முழு சீனா எப்படி மாத்துறது, அதுக்கு தான் இந்த சீன் பில்டர் இருக்கு. இதுல 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 ஜம்ப் டு. இது ஒரு ஷாட்ல இருந்து அடுத்த ஷாட்டுக்கு போகும்போது கேரக்டர், ஸ்டைல் எல்லாம் மாறாம பார்த்துக்கும். அடுத்தது எக்ஸ்டெண்ட். ஒரு 8 செகண்ட் கிளிப்பை இன்னும் கொஞ்சம் நீளமாக்கணும்னா இதை பயன்படுத்தலாம். கடைசியா கீ ஃப்ரேமிங். இதுல ஸ்டார்ட் ஃப்ரேமையும் எண்ட் ஃப்ரேமையும் கொடுத்துட்டா நடுவுல இருக்கிற அனிமேஷனை ஏஐ சூப்பரா உருவாக்கிடும். ஓகே, இப்போ இந்த டூலோட ஃபீச்சர்ஸை பத்தி பார்த்தாச்சு. ஆனா ஆர்டிஸ்ட்ஸ் இதை நிஜமா எப்படி யூஸ் பண்றாங்க? இது ஏதோ பட்டனை தட்டினா படம் வந்துருங்கிற மேஜிக் எல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு, ஒரு கலை நுட்பமே இருக்கு. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண இதுதான் சரின்னு ஒரே ஒரு வழி கிடையாது. ஒரு பக்கம் டேவ் கிளார்க் மாதிரி சிலர் முழுக்க ஃப்ளோக்குள்ளேயே அவங்க படத்தை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி டாப்ரிஸ், ஜூனிலா மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃப்ளோ கூட ஃபோட்டோஷாப் மாதிரியான மற்ற டூல்ஸையும் சேர்த்து ஒரு ஹைபிரிட் முறையில் வேலை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹென்ரி டாப்ரஸோட ஒர்க்கிங் ஸ்டைல் எடுத்துப்போம். அவர் வேலையில எவ்வளோ நுணுக்கம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல இமேஜினுங்கிற டூல்ல ஒரே ஒரு ஷாட்டுக்காக 100கணக்கான இமேஜ்களை ஜென்ரேட் பண்றாரு. அப்புறம் அதுல பெஸ்டான ஒன்றை தேர்ந்தெடுத்து ஃபோட்டோஷாப்ல இன்னும் மெருகேத்துறாரு. தேவையில்லாததை நீக்கிறது, புதுசா சில பொருட்களை சேர்க்கறதுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஃபைனல் இமேஜை தான் ஃப்ளோல கொடுத்து அனிமேட் பண்றாரு. பாத்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்னு? சரி, டெக்னிக்கல் விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கதைக்கு ரொம்ப முக்கியம் கேரக்டர் தானே. ஏஐ ஃபில்ம் மேக்கிங்லயும் அது ரொம்ப முக்கியம். நம்ம வழக்கமா ஒரு படத்துல கேரக்டரை எப்படி உருவாக்குவோமோ அந்த திறமை இங்கேயும் தேவைப்படுது. டேவ் கிளார்க்கோட டெஸ் மில்லர்ங்கிற கேரக்டர் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். டேவ் கிளார்க் என்ன பண்றாருன்னா, தன்னோட கேரக்டர்ஸ்க்கு ஒரு டீடைல்டான பயோடேட்டாவே ரெடி பண்றாரு. இப்ப பாருங்க, டெஸ் மில்லர் முன்னாள் சிஐஏ ஏஜென்ட், ரொம்ப துல்லியமானவர், நீட்டா இருப்பாரு. இன்னொரு பக்கம் லியாம், முன்னாள் ராணுவ வீரர், ஒரு ஃபங்க் ராக் ஸ்டைல், கணிக்க முடியாத ஆள். இந்த மாதிரி விவரங்களை அவர் ஏஐக்கு கொடுக்கும் கமெண்ட்ஸ்ல நேரடியா பயன்படுத்துறாரு. இதனால படம் முழுக்க அந்த கேரக்டர் ஒரே மாதிரி நம்பகத்தன்மையோட இருக்கு. டேவ் கிளார்க் சொல்றதை கேளுங்க. நான் திரைக்கதை எழுதும்போது என்ன மொழியை பயன்படுத்துவனோ அதையே தான் இங்கேயும் பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீட்டா தாடி வச்ச குட்டையான ஹேர் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு கருப்பின மனிதன்னு சொல்றாங்க. அதாவது எழுத்து திறமை இப்ப நேரடியா காட்சி திறமையா மாறுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் தத்துவார்த்தமா யோசிப்போமா? ஏஐய ஒரு கூட்டாளியா பார்க்கலாமா? இது வெறும் ஒரு டூலா, இல்ல அதை விட மேலானதா? கலைஞர்களுக்கும் அவங்க பயன்படுத்துற கருவிகளுக்கும் இடையிலான உறவு இப்ப எப்படி மாறிட்டு வருதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஏஐ வெறும் ஒரு கருவிதானா, இல்ல அதுக்கும் மேலையா? வாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜூனிலா இதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்றாங்க.
நான் இத ஒரு கூட்டாளியா பார்க்கறேன், ஏன்னா இது எனக்கு புது புது ஐடியாக்களை கொடுக்குது, புதிய சாத்தியங்களை காட்டுதுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க பார்வையில ஏஐங்கிறது நாம சொல்றத மட்டும் செய்யற ஒரு மிஷின் இல்ல, அதுவே நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற ஒரு பார்ட்னர். பல கிரியேட்டர்ஸ்க்கு ஏஐங்கிறது அவங்களால சொல்லவே முடியாத கதைகளை சொல்றதுக்கான ஒரு திறவுகோல் மாதிரி அமைஞ்சிருக்கு. டேவ் கிளார்க்கோட அனுபவமே இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. பெரிய ஸ்டுடியோஸ் கிட்ட போக முடியாத நிலையில இருந்தப்போ ஏஐ மூலமா தன்னோட கதைகளை பெரிய ஆளுங்க கிட்ட கொண்டு சேர்க்க முடிஞ்சிருக்கு. அப்ப பாருங்க இது எவ்வளோ பெரிய வாய்ப்பை உருவாக்குதுன்னு. சரி, இப்போ கதை சொல்லலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த புது டெக்னாலஜி நம்மள எங்க கூட்டிட்டு போக போகுது? வாங்க அதை பத்தி யோசிப்போம். ஒரு புதிய கிரியேட்டிவ் உலகமே நம்ம முன்னாடி இருக்கு. இதுல என்னென்ன நடக்கும்? முதல்ல ஜனநாயகமயமாக்கல், அதாவது பட்ஜெட், இடம் மாதிரியான தடைகள் எல்லாம் இனிமே இல்ல, யார் வேணும்னாலும் கதை சொல்லலாம். ரெண்டாவது, புதிய யதார்த்தங்கள். இது நமக்கு வேற வேற உலகங்களுக்கும் நினைவுகளுக்கும் ஒரு வழியை காட்டுது. கடைசியா, புதிய ஊடக வடிவங்கள். நாம இன்னும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத புது புது கதை சொல்லும் முறைகள் உருவாக போகுது. அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். சினிமா, கேமிங், இன்டராக்டிவ் அனுபவங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டெக்னாலஜி என்ன மாதிரி புது ஊடக வடிவங்களை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட சாத்தியங்கள் எல்லையில்லாதது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.